ஈரோடு மாவட்டத்தில் இன்ஸ்டாகிராமில் ஏற்பட்ட பழக்கம் இளம்பெண்ணின் திருமண வாழ்க்கையை சீரழித்ததோடு இறுதியில் உயிரையும் பறித்திருக்கும் அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. இன்ஸ்டா பழக்கம் உயிரை பறித்த சம்பவத்தின் திடுக்கிடும் பின்னணி என்ன? ஈரோடு மாவட்டம் பாரதி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் 24 வயதான வினோதினி. திருப்பூரைச் சேர்ந்த நபர் ஒருவரை திருமணம் செய்து குடும்பம் நடத்தி வந்த இவருக்கு ஒரு ஆண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியைச் சேர்ந்த நவநீத கிருஷ்ணன் என்பவருடன் இன்ஸ்டாகிராம் மூலம் வினோதினிக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. நாளடைவில் இருவரும் நெருக்கமாக பேசி பழகி வந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை வெடித்ததால் வினோதினி நவநீத கிருஷ்ணனுடன் பேசுவதை தவிர்க்க ஆரம்பித்திருக்கிறார். அதில் ஆத்திரமடைந்தவர் வினோதினியுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை அவரது கணவருக்கு தொடர்ந்து அனுப்பியிருக்கிறார். இதனால் கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்ட நிலையில் வினோதினி தனது பெற்றோர் வீட்டிற்கு சென்று கணவரை பிரிந்து வாழத் தொடங்கியுள்ளார். இந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை இரவு வினோதினியை சந்திக்க அவரது வீட்டிற்கு சென்ற நவநீத கிருஷ்ணன் அவருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றிய நிலையில் கடும் ஆத்திரமடைந்த நவநீத கிருஷ்ணன் வினோதினியின் மீது மண்ணெண்ணெயை ஊற்றி சற்றும் யோசிக்காமல் தீ வைத்து விட்டார். தீப்பற்றி எரிந்த நிலையில் உடல் முழுவதும் தீக்காயமடைந்த வினோதினியை மீட்ட உறவினர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு உயிருக்கு ஆபத்தான வகையில் சிகிச்சை பெற்று வந்த வினோதினி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனிடையே இந்த சம்பவத்தின் பொழுது தீக்காயமடைந்த நவநீத கிருஷ்ணன் கரூர் அமராவதி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததை காவல்துறையினர் கண்டறிந்தனர். அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ள நிலையில் உடல்நலம் தெரியதும் கைது செய்து விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர். உயிரிழப்பதற்கு முன்பு கூடுதல் மகளிர் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் வினோதினி அளித்த மரண வாக்குமூலத்தில் நவநீத கிருஷ்ணன் தன் மீது மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்தார் என தெரிவித்துள்ளார். இந்த மரண வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஈரோடு போலீசார் நவநீத கிருஷ்ணன் மீது கொலை வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இன்ஸ்டாகிராம் மூலம் ஏற்பட்ட நட்பு இளம்பெண்ணின் திருமண வாழ்க்கையை சீரழித்து இறுதியில் கொடூர கொலையில் முடிந்த சம்பவம் ஈரோட்டில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.